வணக்கம். இப்போது தமிழ்நாட்டில் நிறைய பேர் தமிழை சரியாக படிப்பதோ கற்பதோ இல்லை அப்படிங்கிற ஒரு நிலைமையை நம்ம பார்க்கிறோம். மகாத்மா காந்தியடிகள் தாய்மொழியை பற்றி சொல்லும்போது, ஒரு மனிதனுடைய தாய்மொழி என்பது அவனுடைய மூக்கை போல, கண்ணை போல. எப்படி மூக்கை மாற்ற முடியாதோ அதை போல அவனுடைய தாய்மொழியை மாற்ற முடியாது அப்படின்னு சொன்னார். ரவீந்திரநாத் தாகூர் ஒரு மனிதனுடைய ஆன்மா தாய்மொழி அப்படின்னு சொன்னார். நெல்சன் மண்டேலா கூறுகிற போது என்ன சொன்னார்னா, ஒரு மனிதனிடம் பேசுகிற போது அவனுக்கு தெரிந்த மொழியில் பேசினால் அது அவனுடைய தலைக்கு செல்கிறது, அவனுடைய தாய்மொழியில் பேசினால் அவனுடைய இதயத்திற்கு செல்கிறது அப்படின்னு சொன்னார். இப்ப தாய்மொழி என்ன வகையில மேம்பட்ட ஒரு மொழியாக ஒரு மனிதனுக்கு இருக்கிறதுனா, ஒரு வீட்டில் ஒரு பையன் இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்த பிறகு ஆவுனா ஷிட், யார் வந்தாலும் சரி ஷிட் 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 அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். அப்போ அவங்க பெற்றோர் சொல்றாங்க, இந்த மாதிரி ஷிட்டு ஷிட்டுன்னு சொல்றான், கொஞ்சம் கூட சொன்னா கேட்க மாட்டேங்கிறான் அப்படி. ஒன்றும் இல்லை, அவன் ஷிட்டுன்னு சொல்லும் போது அதுக்கான அர்த்தத்தை தமிழில் சொல்லுங்க, ஒரு 4 நாள் மட்டும் சொல்லுங்க, அதுக்கப்புறம் அவன் சொல்றானா பாருங்க. 5வது நாள் நீங்க சொன்ன மாதிரியே அவன் சொன்ன உடனே நாங்கள் தமிழில் சொன்னோம், அதனால அதுக்கப்புறம் நிறுத்திட்டார். ஏன்னா ஆங்கிலத்தில் சொல்லும் போது அதனுடைய தாக்கம் நமக்கு தெரியாது, தமிழில் சொன்னால் அது தெரியும். அதனால தான் நம்முடைய சிந்தனைகளுடைய அடித்தளமாக இருப்பது தாய்மொழி, நம்முடைய கற்பனையினுடைய அடித்தளமாக இருப்பது தாய்மொழி, நம்முடைய எண்ணங்களுடைய அடித்தளமாக இருப்பது தாய்மொழி. அதனால தான் நிறைய நேரங்களில் தாய்மொழியில் சிந்தித்து அதை மொழிபெயர்ப்பவர்களாக நாம் இருக்கிறோம். எத்தனை பேர் ஆங்கிலத்திலேயே சிந்திக்க முடியும்? ஆங்கிலத்திலேயே வாசித்ததை நாம் ஆங்கிலத்தில் சிந்திக்கலாம். ஒரு உதாரணத்துக்கு, நம்ம பயாலஜி படிச்சிருந்தோம்னா பயாலஜியை ஆங்கிலத்தில் சிந்திக்கலாம். பிசிக்ஸ் படிச்சிருந்தோம்னா பிசிக்ஸ், ஓம்ஸ் லா, பாஸ்கல்ஸ் லா, ஆர்கிமிடிஸ் லா, இதெல்லாம் நம்ம ஆங்கிலத்தில் சிந்திக்கலாம். ஆனால் வாழ்வியல் குறித்தவற்றை, நாம் உணர்ந்தவற்றை, நாம் சந்தித்தவற்றை, நாம் அனுபவித்தவற்றை நாம் தாய்மொழியில் இருந்து தான் சிந்திக்கின்றோம். அப்படி ஒரு பிரச்சனை நமக்கு இருக்கிறது. இன்னொன்று என்னன்னா, தாய்மொழியில் நாம் பேசுகிற போது அது எளிதில் புரிந்து கொள்ள முடியாதா? ஒரு புதுசா ஒன்றை கத்துக்கணும்னா அது தாய்மொழியில இருந்து வேகமா நம்ம கத்துக்க முடியுது. ஒரு தமிழ் புத்தகத்தையும் ஒரு ஆங்கில புத்தகத்தையும் வச்சோம்னா, தமிழ் புத்தகத்தை 2 மணி நேரத்தில் முடிச்சாருன்னா ஆங்கிலத்தில் படிப்பதற்கு 4 மணி நேரம் ஆகும். ஒன்றை புரிந்து கொள்வது ஈஸி. அதே மாதிரி பிரச்சனைகளை தீர்ப்பது, ப்ராப்ளம் சால்விங், டெசிஷன் மேக்கிங், கிரிட்டிக்கல் திங்கிங், படைப்பாக்க திறனோடு சிந்தித்தல், கிரியேட்டிவ் திங்கிங், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒருவருக்கு தாய்மொழியில் மிகவும் சாத்தியம் இருக்கிறது. உணர்ச்சி ரீதியாக ஒருவர் தன்னை அடையாளப்படுத்திக் கொள்வதும் தாய்மொழியாகத்தான். உதாரணத்துக்கு போயிட்டே இருக்கோம், ஒரு முள்ளு குத்துறவுடனே நம்ம என்ன பண்றோம்? ஒரு கல் இடிச்ச உடனே என்ன பண்றோம்? நம்ம ஒரு முள்ளு குத்துறவுடனே அம்மா அப்படின்னு தான் சொல்றோம். யாராவது மம்மி அப்படின்னு சொல்றாங்களா? அம்மா அப்படின்னு சொல்றாங்க. அந்த முள்ளை எடுத்த உடனே என்ன சொல்றாங்க? அப்பா. தாகம் எடுக்குதுன்னா தாகத்துக்கு தண்ணி குடிச்ச உடனே என்ன சொல்றோம்? அப்பா அப்படின்னு சொல்றோம். நம்ம ஒரு சின்ன சம்பவத்தை படிச்சேன். என்னன்னா, காளிதாசர் இருந்த அந்த போஜருடைய அரண்மனைக்கு ஒரு புலவர் வராரு. அவர் ஒரு சவால் விடுறாரு. நான் பல மொழிகளில் பேசுவேன், என்னுடைய தாய்மொழி எதுன்னு கண்டுபிடிங்க பார்க்கலாம். எல்லா மொழியும் பிரமாதமா பேசுறாரு, பல மொழிகளை பேசுறாரு, யாருமே கண்டுபிடிக்க முடியல. போஜனுக்கு ரொம்ப அசிங்கமா போயிருது. நம்ம காளிதாசர் மாதிரி ஒரு மகத்தான கவிஞர் இருந்து கூட இதை கண்டுபிடிக்க முடியலையே. சரி, கண்டுபிடிக்க முடியலன்ட்டாங்க. அந்த புலவர் திரும்பி போகும்போது ஒரு கல் எடுத்து அவருடைய தலையிலேயே காளிதாசர் போட்டாராம். உடனே அந்த புலவர் தன்னுடைய தாய்மொழியில கத்தினாராம். ஐயோ வலிக்குதே அப்படின்னு தாய்மொழியில கத்தினாராம். அப்ப சொன்னார காளிதாசர், இதுதான் உன்னுடைய தாய்மொழி அப்படின்னு. அதனால நம்முடைய உணர்ச்சி ரீதியாக நாம் சிந்திப்பது தாய்மொழியில் தான் இருக்கு. ஒருத்தர்கிட்ட போய் ஆறுதல் சொல்லணும்னா ஆங்கிலம் நன்றாக தெரிந்தால் கூட அவங்களுடைய தாய்மொழியில, உங்களுடைய தாய்மொழியில சொல்லும் போது தான் அது ரொம்ப அவங்களுக்கு அப்பீலிங்கா இருக்கு. அது மட்டும் இல்ல, நீங்க பாத்தீங்கன்னா பண்பாடு ரீதியாக, நம்முடைய பண்பாடு ரீதியா இப்ப விருந்தோம்பல் இருக்கு, வீரம் இருக்கு, மானம் இருக்கு, இது மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க படிக்கும் போது அதை புரிந்து கொள்வதற்கு, உள்வாங்கிக் கொள்வதற்கு, கடைபிடிப்பதற்கு தாய்மொழி மிகவும் தேவையாக இருக்கிறது. அதே மாதிரி ஒவ்வொரு தாய்மொழியிலையுமே நாட்டுப்புற கதைகள், பழமொழிகள், ஒவ்வொரு பழமொழியுமே நீங்க விரித்து பார்த்தால் அது ஒரு இலக்கியமாக இருக்கிறது. பழமொழிகள், நாட்டுப்புற கதைகள், புனைவுகள், சரித்திர கூறுகள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க தாய்மொழியில தான் வாசிக்க முடியுது. அது உங்களுடைய மேன்மையை அதிகப்படுத்துகிறது. உங்களுடைய ஒழுக்கத்தை, கட்டுப்பாட்டை, இதையெல்லாம் அடுத்த தலைமுறைக்கு கடத்துவதற்கு தாய்மொழி மிகவும் உதவியாக இருக்கு. தாய்மொழி ஒரு பண்பாட்டு அடையாளமாகவும் இருக்கிறது. சமூக இணக்கத்தை தாய்மொழி ஏற்படுத்துகிறது. ஒரு சமூகம் ஒன்னா சேர்ந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது அவங்களுக்குள்ள ஒரு இணக்கம் வரணும்னா அவங்க எல்லாரும் தன்னுடைய தாய்மொழியில பேசுகிற போது தான் அந்த இணக்கம் ஏற்படுகிறது. அதே மாதிரி தலைமுறைகளை இணைக்கிறது. நீங்க பாத்தீங்கன்னா தாத்தா, பேரன், அப்பா, இவங்களை இணைப்பதாக தாய்மொழி இருக்கிறது. இன்னொன்று, ஒரு நாட்டினுடைய பன்முகத்தன்மை, அதனுடைய ஜனநாயக தன்மை, இதெல்லாம் நீங்க பாதுகாக்கணும்னா அவரவர்கள் தாய்மொழியில் அவர்கள் பயில்வதற்கும், கற்றுக்கொள்வதற்கும், அதில் மேன்மை அடைவதற்கும் நாம் வசதிகளை ஏற்படுத்தணும். வேற ஒன்று உள்ள விட்டோம்னா அதுல சில பிரச்சனைகள் ஏற்படுகிறது. பெர்னார்ட் ஷா சொன்னாரு, அமெரிக்காவும் இங்கிலாந்தும் ஒரே ஒரு மொழியால் பிரிந்திருக்கின்றன. ஏன்னா அமெரிக்கன் இங்கிலீஷ் வேற, பிரிட்டிஷ் இங்கிலீஷ் வேற.
வேற, அது ப்ரொனன்சியேஷன், அதில் இருக்கிற டேர்ம்ஸ் இதெல்லாம் வேற அப்படின்னு அவர் சொன்னார். ஆனால் அதே நேரத்தில் இந்திய சரித்திரத்தை நாம் எடுத்து பார்த்தோமானால் 1905 கர்சன் பெங்காலை ரெண்டா பிரிக்கிறார். ஒன்று வந்து முஸ்லீம்கள் அதிகம் இருக்கக்கூடிய பகுதி, இன்னொன்று இந்துக்கள் அதிகம் இருக்கக்கூடிய பகுதி. அது மிகப்பெரிய கலவரத்தில் கொண்டு போய் விட்டது. ஏன்னா அவர்கள் வங்காளம் என்கின்ற மொழியால் இணைந்திருக்கிறார்கள். அவர்கள் மதத்தால் வேறுபட்டிருந்தாலும் மொழி அவர்களை அவ்வளவு பலமாக இணைத்திருக்கிறது. மொழிதான் இரண்டு மனிதர்களை இணைக்கக்கூடியதாக இருக்கிறது. ஃப்ரீடம் அட் மிட்நைட் எழுதின லாப்பியர் அண்ட் கொலின்ஸ் அதுல ஒன்று அப்சர்வ் பண்ணியிருப்பாங்க. இந்தியாவையும் பாகிஸ்தானையும் பிரித்த போது மவுண்ட் பேட்டன் சொன்னாராம், இந்த நாடு இரண்டு நாடுகளாக இருப்பதற்கு சாத்தியக்கூறுகள் குறைவு, இன்னும் 25 ஆண்டுகளில் இது 3 நாடுகளாக மாறும். அதனால தான் 1971 பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ் உருவாச்சு. 3 நாடுகளா, ஏன்னா வங்காளம் என்கின்ற மொழி அவர்களை வலுவாக பிணைக்கக்கூடியதாக நம்ம பார்க்கின்றோம். இன்னொன்று என்னன்னா, எனக்கு ப்ரொஃபசர் தஸ்வானிங்கிறவர் லால் பகதூர் சாஸ்திரி நேஷனல் அகாடமியில் வந்து எப்படி நம்ம எழுதணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிக் கொடுக்கும்போது ஒரு விஷயத்தை சொன்னார். இங்க தாய்மொழியில் ஒழுங்காக பேசவும் எழுதவும் கற்றுக்கொண்டால் எத்தனை மொழிகளை வேண்டுமானாலும் நீங்கள் கற்றுக்கொள்ளலாம். அதனால தான் மகாத்மா காந்தி தன்னுடைய மை எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் வித் ட்ரூத் அப்படிங்கிறத குஜராத்தில் தான் எழுதினார். அதே மாதிரி தான் தாகூர் தன்னுடைய கீதாஞ்சலியை முறை அவர் வந்து வங்காளத்தில் எழுதினார். ஓஷோ அதை பற்றி ஒரு குறிப்பிட்டிருப்பார். என்னன்னா, அவர் இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு WB ஏட்ஸ் கிட்ட போய் படிச்சு காமிச்சாராம். ஏட்ஸ்க்கு முன்னாடி அவர் இன்னும் சில பேர்கிட்ட போய் படிச்சிருக்காரு. அப்ப படிக்கும்போது அவங்க சொல்லியிருக்காங்க 4 இடங்கள்ல உதைக்குது, இந்த ஃப்ரேஸ்க்கு பதிலாக இதை போடுங்க, அதெல்லாம் திருத்திட்டாரு. ஏட்ஸ் கிட்ட போய் படிக்கிறார். ஏட்ஸ் சொன்னாரா, ரொம்ப நல்லா இருக்கு, ஆனா 4 இடங்கள்ல உதைக்குது. எந்த இடங்கள்னா, எந்த இடங்கள்ல மற்றவங்க சொல்லி இவர் திருத்தம் பண்ணாரோ அந்த இடங்கள்ல உதைக்குதுன்னு. அப்ப இவர் சொன்னாரா, நான் ஏற்கனவே இந்த ஃப்ரேஸ் தான் போட்டிருந்தேன், அதுதான் கரெக்டான ஃப்ரேஸ்னாரு அப்படின்னு. அதனால தாகூர் மாதிரியான ஒரு நோபல் பரிசு பெற்றவர் கூட முதல்ல வங்காளத்தில் தான் எழுதினாங்க. அதனால தாய்மொழி என்பது வலுவான ஒன்றாக இருக்கிறது. சரி, இப்ப தமிழ் மொழியை அதிகம் பேர் படிப்பதில்லை, ஆழமாக படிப்பதில்லை. ஏன் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம்னா, ஆங்கிலத்தை படிச்சா வேலை வாய்ப்புகள் அதிகம், வெளிநாடுகளுக்கு போகலாம், உலகமயமான ஒரு எதிர்காலத்திற்கு இது உதவும், இங்கிருந்து இன்னொரு நாட்டுக்கு போறதுக்கு அது உதவி அப்படின்லாம் நினைச்சிட்டு அவங்க என்ன பண்றாங்கன்னா, தமிழை புறக்கணித்து விட்டு ஆங்கிலத்தை மட்டும் படிக்கிறார்கள். ஆங்கிலத்தை படிக்க வேண்டும், அதில் எந்த தவறும் இல்லை. ஆனால் அதற்காக நாம் தமிழை படிக்காமல் இருக்கக்கூடாது. இன்னொன்று என்னன்னா, தமிழை எப்படி படிக்கிறாங்கன்னா, அதை ஒரு பாடமா படிக்கிறாங்களே ஒழிய அது ஒரு திறனா படிக்கல. ஆங்கிலத்தை வந்து ஒரு ஸ்கில்லா படிக்கிறாங்க. ஆனா தமிழை வந்து ஒரு திறனா படிக்காம அது ஒரு பாடம், மார்க் வாங்கணும், மனப்பாடம் பண்ணணும், மார்க் வாங்கணும், முடிஞ்சிச்சு அப்படின்னு. இன்னொன்று என்னன்னா, அதனுடைய நுட்பங்களை அறிந்து படிக்காம வெறும் மனப்பாடம் பண்றதா தான் இருக்குது. மனப்பாடம் பண்றாங்க, அதோடு சரி. அதனுடைய இலக்கண ரீதியான, அதனுடைய மொழியியல் ரீதியான, சரித்திர ரீதியான, பண்பாட்டு ரீதியான விஷயங்களோட அவங்க தமிழ் மொழியை படிப்பது இல்லை. அப்படி படித்தார்கள் என்றால் அது எளிதில் அவர்களால் புரிந்து கொள்ள முடியும். இன்னொன்று என்னென்னா, நம்மக்கிட்ட என்னென்னா, இங்கிலீஷ் பேசுகிறவங்களாம் இன்டெலிஜென்ட். கோமல் சுவாமிநாதன் தான் ஒரு தடவை சொன்னார். என்னென்னா, ஆங்கிலம் பேசுகிறவர்கள் எல்லாம் அறிவாளி என்றால் இங்கிலாந்திலே யாசகம் பெறுகிறவர்கள் கூட நம்மை விட அறிவாளிகள் தான். அதாவது ஆங்கிலம் பேசுவது அறிவு அல்ல, ஆங்கிலம் என்பது ஒரு பயிற்சி. எந்த மொழியை நீங்கள் தொடர்ந்து பயிற்சி செஞ்சாலும் அதில் விற்பனர் ஆகலாம். அதனால தான் ராபர்ட் கிரீன் தன்னுடைய மாஸ்டரில் எழுதியிருப்பார். என்னன்னா, 10,000 மணி நேரம் நீங்கள் தொடர்ந்து ஆங்கிலத்தை படித்தும் பேசியும் வந்தீர்கள் என்றால் நீங்கள் கூட ஒரு மகத்தான ஒரு எழுத்தாளரை போல எழுத முடியும். நீங்க வேர்ட்ஸ்வர்த் மாதிரியோ, கீட்ஸ் மாதிரியோ, ஷெல்லி மாதிரியோ உங்களால எழுத முடியும். அது ஒண்ணுமில்லை, அவர் சொல்றதே பயிற்சி தான். அந்த 10,000 hours இதை தான் வந்து மால்கம் கிளாட்வெல்லும் சொல்லியிருப்பாரு. இதை வந்து நீங்க 10,000 மணி நேரம் நீங்கள் பயிற்சி செய்தால் நீங்கள் வெற்றி பெற முடியும். அதனால அது நுண்ணறிவு அப்படிங்கிறது கிடையாது. அதே மாதிரி நீங்க தமிழ் அப்படின்னா அது பாரம்பரியம், தொன்மை, நம்முடைய பண்டிகைகள் இதோட அசோசியேட் ஆனது அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு மனப்பான்மை இருக்கிறது. மேடையில் கூட பல பேர் தூய தமிழில் பேசுவதில்லை. அவங்க என்ன பண்றாங்கன்னா, எல்லாம் கலந்து பேசுறதுனால அந்த தூய தமிழுக்கு எக்ஸ்போஸ் ஆகிறது இல்லை. மீடியாவிலையும் பார்த்தீங்கன்னா தமிழும் இங்கிலீஷும் கலந்து பேசக்கூடிய ஒரு நிலைமை இருக்கிறது. இன்னொன்று, பல பேர் வந்து தமிழனுடைய சிறப்பு எழுத்துக்களாக இருக்கின்ற ர, ழ, ந இதையெல்லாம் சரியாக உச்சரிப்பதில்லை. அப்புறம் இந்த பாடத்தை படிக்கும்போது அதை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகக்கூடியதும், அதை வந்து மாணவர்கள் எளிதில் புரிந்து கொள்ற மாதிரியும் வடிவமைத்து அதை கற்றுத்தல்கிற மனப்பான்மையும் குறைந்து கொண்டு இருக்கிறது. இன்னொன்று, ஜென்ரலாகவே மாணவர்களுக்கு என்ன ஆகுதுன்னா, தமிழ் படித்தா அதிக மார்க் வாங்க முடியாது, அதனால் ஃப்ரெஞ்சு எடுத்துருங்க, சமஸ்கிருதம் எடுத்துருங்க, +2ல் அதிக மார்க் வாங்கணும்னா அதை எடுத்துருங்க, அது ஈஸி, நிறைய மார்க் வாங்கலாம், அந்த மாதிரி மனப்பான்மை. இதுலேயும் நம்ம கொஞ்சம் நம்முடைய மனநிலையை மாற்றிக்கொண்டு, தமிழுக்கு இப்போதெல்லாம் நல்ல மதிப்பெண்கள் கொடுக்குறாங்க, அந்த மனநிலையை மாற்றுவதும் நம்முடைய தேவையாக இருக்கிறது. தமிழ் என்பது சொந்த உபயோகங்களுக்கு தான், அது மற்றதுக்கெல்லாம் பயன்படாது என்கிற எண்ணமும் இருக்கிறது. இதையும் நாம் அடித்து நொறுக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். இப்ப இதுல பாசிட்டிவான ஆஸ்பெக்ட்ஸ் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ கொஞ்ச நாளா இப்ப வேலை வாய்ப்புங்கிறது இப்ப அரசு ஒரு அரசாணை போட்டிருக்காங்க. 20%
நீங்கள் தமிழ் படித்தால் உங்களுக்கு வேலை வாய்ப்புகளில் ஒதுக்கீடு. நீங்கள் 1ஆம் வகுப்பிலிருந்து பட்டப்படிப்பு வரை நீங்கள் தமிழ் ஊடகத்தில் படித்திருந்தால் உங்களுக்கு 20% இடஒதுக்கீடு. இதில் நிறைய பேர் குரூப் 1 தேர்வுகளுக்கு கூட தேர்வாகி வராங்க. அதனால் அந்த வாய்ப்புகள் இருக்கிறது. இன்னொன்று என்னென்னா இணையத்தமிழ். இப்போ இணையத்தில் எல்லா இலக்கியங்களும் நமக்கு கிடைக்குது. அதனால் எதை வேணும்னாலும் உடனே படிப்பதற்கும் அதற்கான பொருளை அறிந்து கொள்வதற்குமான வாய்ப்புகள் நிறைய கிடைத்திருக்கின்றன. வெளிநாட்டில் இருக்கிற தமிழர்கள் என்னன்னா இந்த தமிழை அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்ல வேண்டும். நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு ஸ்காட்லாண்டிலேருந்து ஒரு மெசேஜ் வந்திருக்கு. என்னன்னா தமிழை வந்து அவங்க கடைகளில் பயன்படுத்துகிறாங்க, அவங்க சில நிகழ்வுகளில் மட்டும்தான் பயன்படுத்துகிறாங்க, தமிழை முறையாக கற்றுக்கொள்ளணும், இங்கே கற்றுக்கொள்வதற்கு நாங்கள் வசதிகள்லாம் ஏற்படுத்துறதுக்கு தயார்னு ஒருத்தர் எனக்கு மெயில் போட்டிருக்காரு. அதனால் நீங்கள் பேசணும், சித்திரை 1ஆம் தேதி அன்னைக்கு நீங்கள் பேசணும் அப்படின்னு சொல்லி அவர் கேட்டிருக்கார். என்னன்னா இந்த மனப்பான்மை வெளிநாட்டில் இருப்பவர்களுக்கு அவர்கள் நிறைய முயற்சிகள் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா தமிழ் அமைப்புகளும் செம்மையாக செயல்படுகின்றன. எல்லா பள்ளிக்கூடங்களையும் இலக்கிய மன்றங்கள் இதெல்லாம் மறுபடியும் துரிதமாக இயங்க ஆரம்பிக்கின்றன. ஒரு காலத்தில் ஆங்கில புத்தகங்களை ஆங்கிலத்தில் மட்டும்தான் வாசிக்க முடியும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு எடுத்துட்டீங்கன்னா யுவல் நோவா ஹராரியினுடைய புத்தகம் பார்த்தீங்கன்னா அப்படியே தமிழில் உடனே ஒரு 2-3 மாசத்திலேயே வெளியே வருது. நல்ல நல்ல புத்தகங்கள் ஆங்கிலத்தில் மட்டும்தான் வாசிக்க வேண்டும். இப்போ நிறைய புத்தகங்கள், உளவியல் சார்ந்த புத்தகங்கள், தத்துவியல் சார்ந்த புத்தகங்கள், சரித்திரம் சார்ந்த புத்தகங்கள் எல்லாம் தமிழில் கிடைக்கின்றன. இதெல்லாம் ஒரு ஆரோக்கியமான மனநிலை. எனவே கற்காதது தமிழ் என்று இல்லாமல் கற்பது தமிழாக இருந்து, நேசிப்பது தமிழாக இருந்து, சிந்திப்பது தமிழாக இருந்து, தமிழை நாம் நன்றாக கற்றோமேனால் நம்முடைய பண்பாடு பாதுகாக்கப்படும். நாம் நல்ல மனிதனாக ஆவது அறிவாளியாக ஆவதை காட்டிலும் மிகவும் முக்கியம். அறிவாளியாக ஆவதற்கும் தமிழில் சிந்தித்தால் சாத்தியம் என்பதை நாம் பல நிகழ்வுகளில் பார்த்தோம். எனவே தமிழை நேசிப்போம், தமிழை கற்றுக்கொள்வோம். நன்றி, வணக்கம்.